Hello friends, welcome back to Delicious channel. இன்னைக்கு நாங்க இலங்கையிட பாரம்பரிய சீனி சம்பல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க என்னுடைய சேனலை புதுசா பார்க்கறீங்களா இருந்தா மறக்காம subscribe பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு உரல்ல 4 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்து லைட்டா தட்டி எடுத்துக்கொள்றேன். நீங்க நிறைய நேரம் இத crush பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டா தட்டினாலே போதும். இதை இப்போ வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். நான் 500 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மெல்லியதாக கட் பண்ணிங்களா இருந்தால் தான் உங்களுக்கு சீனி சம்பல் நல்லா வரும். கூடவே அதில் நான் அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பழப்புளி நிறைய தண்ணியில் கரைக்காமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ உப்பு புளி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக இதை வேறையாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கிடையில் நாங்கள் எண்ணெயை சூடாக்கி கொள்ளலாம். 4 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை சூடாக்கி கொள்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 3 துண்டு ரம்பை இலை சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் லைட்டாக வதக்கி கொள்ளலாம். இதை 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்து கொள்ளலாம். இதை நீங்கள் சேர்க்கும் பொழுதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெசிபி நீங்கள் முழுவதுமாக செய்து முடிக்கும் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல சுவையான சீனி சம்பலாக இது வரும். இப்போ இதை நான் நல்லாவே வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாக வதங்கும் வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி கொள்ளலாம். அதுக்கப்புறமாக நான் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு மாசி தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மாசி சேர்க்காமல் கூட செய்யலாம், ஆனால் மாசி சேர்த்து செய்யும்போது அதனுடைய மனம் நல்லா இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மாசியை தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ 2 மேசைக்கரண்டி நான் மாசி சேர்த்து இதை நல்லாவே வதக்கி கொள்கிறேன். இப்போவும் அடுப்பை நீங்கள் லோவிலேயே வச்சுக்கொள்ளுங்க. அதிகமான சூட்டில் வதக்கும் பொழுது வெங்காயம் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், அந்த டேஸ்ட் வராது. இதை ஸ்லோ ஃப்ளேமில் செய்யும் பொழுது தான் இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் இதில் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு மிளகாய் துகள்கள் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இந்த ரெசிபி காரம் இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே அதிகமாகிடாமல் எல்லாமே சமநிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்து கொள்ளலாம். நான் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு மாத்திரம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சீல நாங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் இடித்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் கிராம்பை சேர்த்து கொள்ளலாம். ஏலக்காய் இதுக்கு ரொம்பவே முக்கியம், அதுதான் அந்த நல்ல வாசனையை கொடுக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்து கொண்டாலே போதும். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நான் கடைசியாக ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்து கொள்கிறேன். திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி நாங்கள் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வேக விடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமாக நல்ல வாசனையோடு இந்த சீனி சம்பல் ரெடியாகியாச்சு. நான் சொன்ன மாதிரியே இது இனிப்பு உரைப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முதல்ல இதை ட்ரை பண்ணலான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் இதில் இருக்கிற அந்த ரம்பையிலே ஏலக்காயை மட்டும் எடுத்து விடுறேன். ஏன்னா நாங்கள் சாப்பிடும் பொழுது அது வாயில் பட்டால் நல்லா இருக்காது. ஸோ ஏலக்காயையும் ரம்பையிலேயும் நீங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் பரிமாறலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஈரம் இல்லாத மாதிரி போட்டு வச்சிங்களா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது ரொட்டி மஞ்சள் சோறு பான் எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.